அஸ்ஸலாமுஅலைக்கும். இன்றைக்கி பிள்ளைங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப் அளவுக்கு சத்து மாவு கவர்மெண்ட்டில் கொடுத்தது இருக்கு இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு மூடி அளவுக்கு துருவின தேங்காய் அதையுமே சேர்த்து கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும். நான் அது வந்து போட மறந்துட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி நமக்கு வேண்டிய ஷேப்பில் அதை வந்து உருட்டி இது பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டீமரில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சத்து மாவு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். அந்த ஸ்டீமரில் வந்து எண்ணெய் தடவிக்கணும், இல்லாட்டி ஒட்டிக்கும். அதை அப்படியே வேவிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதுமே வந்து நான் சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து பீட்ரூட் சப்பாத்தி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து கொண்டக்கடலையும் வேக வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்துட்டு அப்புறமா வந்து கொண்டக்கடலையில் குருமா மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கூடவே வந்து ஏற்கனவே கொண்டக்கடலை வேக வச்சது தான், அது கூட உருளைக்கிழங்கையும் சேர்த்து ஒரு 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேக வச்சுட்ருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து கொழுக்கட்டையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குருமா தாளித்து விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சமாக சேர்த்து வெங்காயம் தக்காளியை அரைச்சி எண்ணெயிலேயே நல்லா அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மசாலா சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயிலே வந்து நல்லா அந்த மசாலாலாம் வந்து நல்லா அதோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நம்ம எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்குமே நல்லா வந்துருச்சு. அதை நல்லா மசிச்சு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையுமே இதில் சேர்த்துக்கிட்டு வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன். அதனால் நம்ம உப்பு செக் பண்ணிக்கிட்டு வேணும்னா உப்பு போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குருமா கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்தோடனே லாஸ்ட்டாக மல்லிக்கீரை தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான கொண்டக்கடலை குருமா ரெடி. பீட்ரூட் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு, வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிள்ளைங்க வந்து பீட்ரூட்டு சாப்பிடவே மாட்டாங்க, காய்கறியே சாப்பிட மாட்டாங்க. இப்படி எதுலையாவது வச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறது. இப்போ பசங்களும் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.